ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 6ஆம் இடத்து சனி தரும் அவஸ்தைகள். இதுதான் தலைப்பு. பொதுவாக மனிதனுக்கு தேவையில்லாத நிறைய விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பாவக்கோள்கள். இந்த நிறைய விஷயங்களில் அதிகப்படியான, அதாவது நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் சிரமங்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் நமக்கு ஆயுள் காரகன், உழைப்பின் மேன்மையை குறிக்கக்கூடியவர். விவசாயத்துக்கு காரக கிரகம், பூமியிலிருந்து வெட்டி எடுக்கும் பொருள்களுக்கும் இவர்தான் காரகர். ஆயில் அண்ட் கேஸ் என்று சொல்லக்கூடியது, மனிதர்கள் பருகக்கூடாத திரவங்களை உற்பத்தி செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் லக்ன சுபராக சனி பகவான் இருந்தாலும் கூட இந்த 6ஆம் இடத்துல அவர் உட்காரும்போது பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் எதிரிகளை உருவாக்கிக்கிற பண்பு ஜாதகருக்கு வந்துடும். இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. தேவையே இல்லாமல் வம்பு வழக்கு, எதிரிகள், கோர்ட்டு கேஸு, பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. இதில் உருவாக்கினாலும் பரவாயில்லை, அதில் அவர்கள் வெற்றி பெற முடியாமலும் தவிப்பார்கள். அதை ஜெயிச்சு வெளியே வந்துருவோங்கிறது இல்லாமல் நீண்ட காலத்துக்கு தேவையில்லாமல் இழுபறியான விஷயங்கள், கவர்மெண்ட்டை எதிர்த்து வழக்கு போடுறது. மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த 6ல் சனி இருக்கும்போது தான். கோச்சாரத்தில் 6ல் சனி வரும்போது இந்த வேலையை செய்வோம். நார்மலாக 3, 6, 10, 11 பாவக்கோள்கள் இருப்பது என்பது சிறப்பு தான் என்றாலும் கூட சனி பகவானுக்கு இந்த 6ஆம் இடம் என்பது கூடவே எதிரிகளையும் சங்கடங்களையும் வம்பு வழக்குகளையும் பிரச்சனைகளையும் தந்துவிடவே செய்கின்றது. இந்த 12 லக்னக்காரங்களுக்கும் 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது எந்த மாதிரியான வம்பு வழக்கு பிரச்சனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இப்போ மேச லக்ன ஜாதகர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கார், கன்னியில் இருப்பார். இந்த இடத்துல ஒரு உட்காரும்போது தொழில் சார்ந்த, லாபம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திப்பாங்க. தொழில் முறை போட்டியாளர்களை நிறைய உருவாக்குவாங்க. ஏன்னா இவருக்கு 10, 11 கூடையவர் இல்லைங்களா. இவர் போய் 6ஆம் இடத்துல உட்காரும்போது என்னாகும்? தொழில் செஞ்சு கடன்காரராவாங்க. இந்த கடனுக்காக கோர்ட்டு கேஸ் ஏறுவாங்க, வம்பு வழக்கை சந்திப்பாங்க, மூத்தவர்களை பகைச்சிக்குவாங்க, வயதில் மூத்தவர்களை பகத்துவாங்க, மூத்த சகோதர உறவுகளை பகைச்சிக்குவாங்க. லாப நோக்கம் கருதி நிறைய தப்பான வழிகளில் சிக்கலை சந்திக்கும் அமைப்பு கொண்டவங்களாக வந்துடுவாங்க. அதுவே ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமாக பாதிக்கிறது இல்லை. ஏன்னா இந்த இடத்துல ஒரு உச்சமாவார். இருந்தாலும் இவர்களுக்கும் தகப்பனாதி வர்க்க உறவுகள் ரீதியான சில பகை வரும். பெரியப்பா சித்தப்பா வகையில் சிக்கல், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு போன்றவற்றை தருவாங்க. திருமண வாழ்க்கை சிக்கல்களை கொடுப்பாங்க. ஏன்னா இது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். இவங்களுக்கு தொழில் முறையில் நீண்ட காலம் வேலை செஞ்சுட்டு அதற்கான பலன்களை அடைய முடியாமல் வேலை செய்த நிறுவனங்களின் மேலே கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு போட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதுவே மிதுன லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல விருச்சிகத்தில் சனி இருந்தார்னா கேட்கவே வேண்டாம். சனி திசை வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கணும். ஒருவேளை வந்தால் ஜாதகரை காலி பண்ணி விட்டுட்டு. 8ஆம் அதிபதிங்கிற முறையில் மிக கடுமையான பகை வீடான விருச்சிகத்தில் சனி உட்காரும்போது பார்த்திங்கன்னா ஆயுளுக்கே கண்டம் தரக்கூடிய அளவுக்கான சிக்கல்கள், விபத்துகள், கண்டங்கள், எதிரிகள், கடன், நோய், வம்பு வழக்குன்னு போட்டு தீட்டி எரிஞ்சிருவது. ரகசிய நடவடிக்கைகள், திடீர்னு பெரும் பணத்தை இழப்பது, கடன் கட்ட முடியாமல் மஞ்சக்கடதாசி கொடுத்துட்றது, தன் இன்னுயிரை மாய்த்து கொள்வதுங்கிற மாதிரியான நெகட்டிவான பலன்கள் இருக்கும். தகப்பனாதி வர்க்கம் கடுமையாக பகையாகுங்கிற அளவுக்கு வரும். ஆக மிதுன லக்னத்துக்கு 6ல் சனி இருக்கிறது நல்லதே கிடையாது, ரொம்ப மோசம். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகங்கிறதெல்லாம் முதல்ல உண்டு இல்லைன்னு உங்களை ஒரு வழி பண்ணிவிட்டு அப்புறம்தான் வரும். கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் சனி இருக்கும்போது இந்த 7, 8 கூடையவராகி ஒரு 6ல் இருக்கும்போது சனி திசை வந்ததுன்னா உடல் நலிவு, நோய், வாழ்க்கை துணை விஷயத்தில் பிரச்சனைகள், கூட்டாளிகளால் சிக்கல், சமுதாயத்திற்கும் இவர்களுக்குமான தொடர்பு நிலையில் பலவிதமான பாதிப்புகளை உண்டாக்குவதுங்கிறது மாதிரி இருக்கும். ஆயுள் கண்டங்கள், பெரிய அளவில் அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை போன்றவற்றை கொடுத்து அதனால் பெரிய குழப்பத்தை கொடுக்கும். நேச்சராகவே உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்காரு அப்படின்னாலே நீங்கள் முதல்ல வம்பை தேடி பிடிச்சி வாங்குகிற வேலையை நிறுத்திக்கணும். தசை நடக்குது இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களே ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு இறங்க வைக்கும், தூண்டிவிடும். எதிரிகளை நீங்களே தேடி தேடி உருவாக்கி கொள்வீர்கள். உருவாக்கினா பரவாயில்ல, அதை ஜெயிக்கவும் முடியாது, தோக்கவும் முடியாது, போட்டு ஜவ்வா இழுக்கும். சனியோடைய வேலையே மந்தத்தனம் தான். வருஷ கணக்கில் கேஸ் நடத்திட்டு இருக்கிறது. வரப்பு தகராறுக்கு வயலை விற்று கேஸ் நடத்துவாங்கன்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி.
வரப்பு தான் தகராறு. வரப்பு தகராறுக்கு யார் இந்த வரப்பை பயன்படுத்துறதுங்கிறதுக்கு இந்த வயலுக்கு நடுவில் போகிற பாதைக்கு பேர் தான் வரப்புன்னு சொல்லுவாங்க. இந்த வரப்பு தகராறுக்கு வயலையே விற்று கேஸ் நட்டிட்டுருவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்குறத இந்த 6ஆம் இடத்து சனி. சிம்ம லக்னத்துக்கு 6ல் சனி இருந்தாருன்னா கேட்கவே வேண்டாம். இங்கே இவர் ஆட்சிங்கிற பவர் ஆயிடுவார். தசை வந்ததுன்னா ஜாதகரை உண்டு இல்லைன்னு பண்ணுவார். கடன், நோய், வம்பு, வழக்கு, வாழ்க்கை துணை ரீதியான பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத மறைமுக நோய்களை கொடுத்துறது. என்ன நோயின்னு டயக்னைஸே பண்ண முடியாது, கண்டே பிடிக்க முடியாதபடியான பிரச்சனைகள், எலும்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், உடம்புல கால்சியம் சேர்றது ரொம்ப குறைஞ்சி போயிடுறது, அடிவயிறில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுறதுன்னு போட்டு படுத்தி எடுத்துருவாங்க ஜாதகர். இதுக்கு விதிவிலக்கு ஏதாவது சுபக்கோள்கள் முன்னும் பின்னு அந்த சனியை சாந்தப்படுத்துறது அல்லது பார்க்கறதன் மூலமாக தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கன்னியா லக்ன ஜாதகருக்கும் அதே மாதிரி தான். 6ஆம் இடத்துல சனி இருந்தால் நண்பர் தானே ஆட்சி அடைஞ்சிருக்காரு, மூலத்துரிகோணம் வீட்டில் இருக்க, அந்த கதையே ஆக போட்டு வச்சு செஞ்சிருவார். குறிப்பாக கடனால் மிகப்பெரிய அவஸ்தை, முன்னேற்றம், அதீத லாபத்துக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையில் பெரும் சிக்கல்களை சந்திப்பதுங்கிற மாதிரியான பிரச்சனையை கொடுத்துடுவார். திடீர்னு தோன்றக்கூடிய இவங்களுடைய ஐடியாவே இவங்களுக்கு ஒரு நிலையற்ற தன்மையை கொடுத்து பெரும் பாதிப்புகளை கொடுத்துரும். ஆக கன்னி லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கும்போது பெத்த பிள்ளைங்க எதிரியாக மாறுறதுக்கும், பூர்வ புண்ணியத்தினால பிரச்சனைகள் வரும், குலதெய்வ அனுகிரகம் இல்லாமல் போயிடும், பூர்வீக சொத்தை விற்க வேண்டியது வரும், உங்களுடைய கௌரவ பிரச்சனைகள் ஆயிரும், இதெல்லாம் கடனால் அழிஞ்சு போகுங்கிறது மாதிரி வந்துடும். துலா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போதும் இதே மாதிரி தான். தேவையில்லாத மறைமுக எதிரிகளை உருவாக்குவாங்க. தொழில் சார்ந்த எதிரிகளை நிறைய உருவாக்குவாங்க. சொத்துக்கள் சார்ந்த எதிரிகளை உருவாக்கி விடுவாங்க. அக்கம் பக்கத்தினர் இடத்துல நிறைய பகையை ஏற்படுத்திக்குவாங்க. இவர்கள் ஒரு துறையில் இருக்காங்கன்னா அந்த துறையில் இருக்க மற்றவர்களை தேவையே இல்லாமல் வம்பிழுத்து போட்டி போகாமல் வம்பு வழக்க உருவாக்கி வச்சுக்குவாங்க. கோர்ட்டு கேஸ் சர்வசாதாரணமாக இருக்கும். நேச்சுராகவே துலா லக்னம் கோர்ட்டு படி ஏறக்கூடிய ஒரு லக்னம். தராசு அதனுடைய சின்னம். அப்போ இவர்களுக்கு ராஜயோகாதிபதியான சனி போய் 6ஆம் வீட்டில் உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த 4, 5ஆம் இடத்தின் வாயிலாக சொத்துக்கு கேஸ் போடுறது, தாயாதி வர்க்கத்தோடு பகைமை பாராட்டுறது, எனக்கு இந்த பதவி கிடைச்சே ஆகணும், வேற ஆளுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கம்பெனி மேலே கேஸ் போட்டு செவ்வாய் இழுத்து விடுறது, அரசாங்கத்தை எதிர்த்து வம்பு வழக்கு பண்ணுறது. ஏன்னா சூரியன் ஏற்கனவே பாதகாதிபதிங்கிறனால இந்த மாதிரியான சிக்கல் இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி இருந்தானா கேட்கவே வேண்டாம். 3, 4ஆம் இடம் சார்ந்த கடுமையான பிரச்சனைகளை சந்திப்பாங்க. தொடர்புகள் பாருங்கள் பூரா பகையாகும். இவங்க சொத்துக்கள் எல்லாத்துலேயுமே வில்லங்கம் இருக்கும். தாயாதி வர்க்கத்தோட ஜென்ம பகையாகும். தாய்மாமனை பிடிச்சி விரட்டி வெட்டுறதுங்கிறதெல்லாம் இந்த ஆப்ஷனில் தான். விருச்சிக லக்னம் 4க்குடைய சனி 6ஆம் இடத்துல போய் உட்கார்றது மிக மோசமான விளைவுகளை தரக்கூடியது. சுகம் கெடுவது, தொடர்ந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது, வீடு வாசல் வசதி வாய்ப்புனால பிரச்சனைகள் ஏற்படுவது, வண்டி வாகனங்கள் நிலையற்ற தன்மையை கொடுத்துறதுங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். இதெல்லாம் தசை நடந்ததுன்னா ஓவராக இருக்கும், புத்தி நடந்தால் கம்மியாக இருக்கும். ஆக மிதுன லக்னத்துக்கு அடுத்தபடியாக 6ல் சனி இருந்து அதீத பாதிப்புகளை சந்திக்கக்கூடியவங்க விருச்சிக லக்னக்காரங்க. தனுசு லக்ன ஜாதகர்களுக்கு 6ஆம் இடத்துக்கு சனி போகிறாரா, பண விஷயத்தில் தப்பாக முடிவெடுப்பாங்க. 2 கூடையவன் 6க்கு போயிடுறான், கடனாலேயே அழியிறது, தேவையில்லாத விஷயங்களில் முதலீடு செய்கிறது, குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்களை உருவாக்கிக்கிறது, சகோதரர்களை நம்பி ஏமாந்து போகிறது, சகோதரர்களுக்காக ஜாமீன் போட்டுட்டு கடனை கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, நண்பர்களுக்காக ஜாமீன் போட்டு கடனை கட்டுறதுங்கிற மாதிரி வரும். இவங்களுக்கு மேக்சிமம் 2, 3ஆம் இடத்தின் வாயிலான 6ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிடும். சொல்ல காப்பாற்றுறேங்கிற பேரில் சொத்தை அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிறது. இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வாக்காதிபதி 6ல் இருக்காருங்கிறத மறந்துடக்கூடாது. சேம் மகர லக்னத்துக்கு அதே விதி தான். 2க்குடையவரும் லக்னாதிபதியான சனி போய் 6ஆம் இடத்துல உட்கார்றது ஜாதகரை தீராத நோய்வாய்ப்பட்ட மனிதராக மாற்றிவிடும். எப்போதும் உடம்புல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு இருக்கும். எப்போவுமே எதிரிகள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. தொடர்புகளால் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. தனாதிபதி 6ல் இருக்கனால பண விஷயத்தில் சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் தப்பு முடிவு எடுத்துட்டு வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் போன்றவற்றை சந்திக்கும் அமைப்பாயிரும். கும்பலக்ன ஜாதகர்களுக்கு லக்னாதிபதியே போய் 6ஆம் இடத்துல போய் உட்காந்து விரயஸ்தானத்தோட தொடர்பு கொள்றதுனால இவங்களுக்கு விரயம் பண்ணினா மட்டும்தான் மன நிம்மதிங்கிறது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க தான் வெளியூர், வெளிதேசம், வெளிநாட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிறது ஒரு சுருக்கமாக சொல்கிறது. தலைமறைவாக ஒரு இடம், முற்றிலும் புதிய சூழலில் வசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கணும். தாயாதி வர்க்கம் சுத்தமாக கெட்டு போகும். ஜாதகருக்கு உடல் நலம், ஆரோக்கியம் கெடும். தன்னம்பிக்கையாக இருக்க முடியாது. லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்க எதிர்மறை சிந்தனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எந்த ஒரு நல்ல விஷயமும் இவங்க கண்ணில் படவே படாது. கெட்ட விஷயங்கள் பூரா ஹைலைட் பண்ணி பேசிகிட்டே இருப்பாங்க. கூடவே இருக்கிற வாழ்க்கை துணை, குழந்தைகள், இவங்ககிட்ட இருக்கிற நல்லது எதுவுமே இவங்க கண்ணுக்கு படாது. நண்பர்கள்கிட்ட நல்லது படாது. இந்த கவர்மெண்ட் ரீதியான நன்மைகள் படாது. வேலை செய்கிற இடத்துல நன்மை படாது. எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறது.
இந்த உலகமே வந்து தனக்கு எதிராக செயல்படுகிறதுங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஏற்கனவே கும்பலக்கணக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க. இதில் 6ஆம் இடத்துக்கும் சனி போயிட்டாருன்னா கேட்கவே வேண்டாம். மீன லக்ன ஜாதகர்களுக்கு சிம்மத்தில் கடும் பகை வீட்டில் போய் உட்கார்ந்து சனி 6ஆம் இடத்துல உட்காந்துட்டு 12ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளும்போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத விரயங்கள், மூத்தோர் சொல் கேட்காம போயிடுறது, தொழில் அடிக்கடி மாற்றம் சந்திக்கிறது, நிலைத்த தொழிலில் இல்லாமல் போயிடுறது, தன லாபங்களை விரயம் செய்வது, உடலில் தேவையில்லாத நோய்கள் வருவது, இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதுங்கிறது மாதிரியான அமைப்பு ஏற்படும். பொதுவாக சனி உங்கள் லக்னத்துக்கு 6ல் இருந்தான்னா நரம்பு மண்டல பாதிப்புகள் ஏற்படும். நேச்சராக எல்லா லக்னங்களுக்குமே வாயுக்கோள்ங்கிறதுனால சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்த ஏப்பம், உணவு ஒழுங்காக ஜீரணமாகாமல் போயிடுறது, கேஸ் ட்ரபிள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, நெஞ்செரிச்சல் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கிறது, அசிடிட்டி ப்ராப்ளங்கள் அதிகரிக்கிறது, காரமான உணவுகள் ஒத்துக்காமல் போயிடுறது, வயிறு உப்புசம்னு சொல்லக்கூடிய அந்த மந்தத்தனம் இருந்துக்கிட்டே இருக்கிறது, ஜீரணம் காலையில் சாப்பிட்ட 4 இட்லி நைட்டு 8 மணி வரைக்கும் ஏப்போ விட்டால் இட்லி வாசம் வந்துக்கிட்டே இருக்குங்கிறது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறது, எந்த உணவும் உடம்புல எப்போ வேணாலும் அலர்ஜியை ஏற்படுத்திடுறதுங்கிற மாதிரி விதியை கொடுத்துட்டே இருப்பார். சனி வந்து 6ல் உட்காரானாலே லக்னத்தில். ஸோ உங்களுக்கு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கார், சுபக்கோள்களின் தொடர்புகள் எதுவும் இல்லைன்னா நீங்கள் கூடுமான வரை எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் இருக்க வேண்டும். இல்லைன்னா அவர் தர்ற அவஸ்தை வாழ்நாள் அவஸ்தையாக இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.